புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே அக்னி ஆற்றின் தற்காலிக பாலம் சேதமடைந்திருப்பதாக அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சாமிநாதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சாமிநாதன், அங்கு மக்களினுடைய போக்குவரத்திற்காக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே உள்ள அக்னி ஆற்று பாலத்தில் அமைக்கப்பட்ட மண்ணால் அமைக்கப்பட்ட பாலம் தற்பொழுது வெள்ளத்தால் அழித்து செல்லப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை தாலுகாவுக்கு உட்பட்ட பெரியகோட்டை ஊராட்சியில் கொத்தகக்குடி கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில கொத்தகப்பட்டியிலிருந்து ஆண்டியப்பட்டிக்கு செல்லும் இடைப்பட்ட பகுதியில் அக்னி ஆறு உள்ளது. இந்த அக்னி ஆற்று பாலத்தில் குமிழி அமைக்கப்பட்டு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மண்ணால் 10 அடி அகமும் 15 அடி நீளமும் கொண்ட சிறிய அளவிலான தற்காலிக பாலம் ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. அது தற்போது பெய்து வரும் தொடர் மழை காரணமாக அக்னி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தற்காலிக பாலத்தில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆண்டியப்பட்டியிலிருந்து கொத்தகப்பட்டிக்கு கல்வி கேட்க செல்லும் மாணவர்கள், பெரியவர்கள், பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். மேலும் அவசர காலங்களில் 108 ஆம்புலன்ஸ் கூட செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. தற்போது இந்த தற்காலிக பாலம் உடைப்பு ஏற்பட்டுள்ளதால் அந்த பாலத்தை பயன்படுத்தி வந்தவர்கள் 10 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்லும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. அதே போன்று தஞ்சாவூருக்கு செல்வதென்றால் ஆண்டியப்பட்டி வழியாக 25 கிலோமீட்டர் தூரத்தில் சென்றடையலாம். தற்போது அக்னி ஆற்று பாலம் தற்காலிக பாலம் உடைப்பு ஏற்பட்டுள்ள நிலையில 40 கிலோமீட்டர் தொலைவு சுற்றி செல்ல வேண்டிய அவல நிலைக்கும் பொதுமக்கள் ஆளாகியுள்ளனர். அதனால் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு நடவடிக்கை எடுத்து மேற்கொண்டு அங்கே அக்னி ஆற்று பாலத்தை சரி செய்து தருமாறு அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சாமிநாதன்.